ட்ரை ஆயிடுச்சு பாருங்க, சாப்பிட ஒன்றும் இல்லை. நம்ம பந்திப்பூரில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆயிடுச்சுங்க. நம்ம போகும்போது நல்லா இருட்டாயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பந்திப்பூர் ஜேஎல்ஆர்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மசனகுடி போயிட்டுருக்காங்க. நம்ம சிங்காரா ரோடு மாயார் ரோடு ஒரு ரவுண்ட் போகலான்ட்டு. டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் அனிமல் சைட்டிங்கிறது வாய்ப்பு கம்மி. சரி, இருந்தாலும் ஒரு ரவுண்ட் போய் பார்க்கலான்னு போயிட்டுருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா ரோடு ரெண்டு பக்கமே வந்து ஃபயர் பண்ணி எல்லாம் க்ளீனப் பண்ணியிருக்காங்க. காடுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வறட்சியாக ஃபீல் ஆகுதுங்க. ஜஸ்ட்டு சம்மர் ஸ்டார்டடு. லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் நல்லா க்ரீனிஷாக புதராக இருந்ததுங்க, புதுசாக இருந்தது. இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளெல்லாம் பார்க்க முடியுது. பட்டு ட்ரையாக இருக்குது. இன்னும் 2 மாதம் ஆனால் இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும். உள்ளெல்லாமே நமக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம முதுமலைக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். பந்திப்பூர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு மாதிரி இருக்கும். சென்ட்ரல் இந்த லைன் இருக்காது. முதுமலை ரோடு வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க. அதை விட ஃபாரஸ்ட்டே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கம் மரம், இந்த வியூ. ரெண்டு ஃபாரஸ்ட்டுமே பக்கம் பக்கம் தான். பட் அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டும் இதுவும் பார்க்குறதுக்கு டோட்டலாகவே வேறு மாதிரி இருக்கும். கும்கி யானை இங்கே வளர்த்துறான. நம்ம மசனகுடி ரோட்டில் இருக்காங்க. எந்த அனிமல்ஸுமே இல்லைங்க பெருசாக. மசனகுடி உள்ளன்ற செக் போஸ்ட்டுங்க. நைட்டு 9 o'clock மேலே இந்த ரோட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா 11:30. நம்ம இந்த டைமில் பெருசாக எந்த அனிமல்ஸும் சைட் பண்ண முடியாது. இருந்தாலும் மாயார் ரோடு, சிங்காரா ரோடு ஒரு ஜீப் சஃபாரி போகலான்னு நம்ம ட்ரை பண்ணோம். 2-3 இருக்கு மட்டும். மேல் டீர் பயப்படாது போலைங்க. எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை எங்களுக்கு. இறந்த பழம் தான் சாப்பிட்டு பாருங்க. வேறு இடத்துக்கு மூவ் ஆகாதுங்க, இங்கேயே தான் சுத்தம். இங்கே இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குங்க. வேறு இடத்துக்கு போனால் பயம், எதாவது அட்டன் பண்ணிடுவாங்க. மரம் ஆடிச்சு அப்பா. ஆமாங்க, அனிமல்ஸ்க்கெல்லாம் எப்போ சம்மர் முடியுன்ட்டு இருக்கும் போலைங்க.
ஜூன் ஜூலையில் மழை வந்துடும் இல்லைங்க? மழை வருங்க சார், சொல்ல முடியாதுங்க. நல்லா வெயில் அடித்தா தான் வரும்னு நினைக்கிறேங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிக்குது இப்போ. ஆனால் இந்த டைம்லலாம் மழை தான் வரணும். இப்போவே இந்த டைம்லலாம் இங்கே மழை வராதுங்க சார். வராதுங்க. வராதுங்க, ஜூன் ஜூலை தாங்க. போய் இங்கே வாங்க. ஓடிடும். மசனகுடி வந்துட்டு இப்போ திரும்ப பந்திப்பூர் போக போகிறோம். பந்திப்பூரில் வந்து நமக்கு பஸ் சஃபாரி 2:30க்கு. இன்றைக்கி சண்டேங்க. பட் டூரிஸ்ட் வெஹிக்கிள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோடெல்லாம். போன டைம் வந்தப்போ க்ரீனிஸாக இருந்துச்சுங்க ஃபாரஸ்ட்டு. அதாவது ரொம்பவுமே வறட்சியாக இருக்குங்க மசனகுடி. நம்ம மசனகுடி வரும்போது முதுமலையில் வளர்த்துற ஒரு எலிஃபண்ட் கூட்டத்தை தாங்க பார்த்தோம். அதில் ஒரு எலிஃபண்ட் வந்து ரோடு கிராஸ் ஆச்சு. அது தவிர வேறு எந்த யானையும் நம்ம இங்கே பார்க்கலைங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ நிறைய எலிஃபண்ட் பார்த்தோம். இந்த தடவை எலிஃபண்ட்ஸ் நிறைய இல்லைங்க. ஸ்பாட்டட் டீர் வேணால் அங்கங்கே சின்ன சின்ன குரூப் இருக்குங்க. நம்ம முதுமலையிலேருந்து பந்திப்பூர் போயிட்டுருக்கோம். 1:30ங்க டைமு. நம்ம இந்த டைமில் எந்த அனிமலும் சைட் ஆகாதுன்னு நினச்சிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டுருந்தோம். திடீர்னு 2-3 கார் நின்று பார்த்துட்டு இருந்ததுங்க. என்னென்னு நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது பெரிய டஸ்கருங்க கெத்தாக மரத்தடியில் நின்றுட்டு இருந்ததுங்க. நேற்று ஈவினிங் பந்திப்பூர் ஜெயலலில் ஜீப் சஃபாரி போனப்போ ரோட் சைட்லேருந்து பயங்கரமாக சவுண்ட் கேட்டுச்சுங்க. மெயினாக வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் விரட்டுறதுக்கு ஃபாரஸ்ட் வெஹிக்கிளில் சவுண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஏதோ எலிஃபெண்ட்டு விரட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நம்ம என்னென்னு கேட்டதுக்கு இந்த ஏரியாவில் ரீசெண்டாக ஒரு டஸ்கர் வந்து ரோடை பிளாக் பண்ணுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. மெயினாக லாரி, ஒரு சில கமர்ஷியல் வெஹிக்கிள்லாம் வந்து அட்டாக் பண்ணுதுங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்மளும் வீடியோஸ் பார்த்துருந்தோம் பந்திப்பூர் ரிலேட்டடாக. டஸ்கர் வந்து லாரி, ஒரு சில வெஹிக்கிள்லாம் வந்து அட்டாக் பண்ணி ஒரு சிலரை துரத்துற மாதிரி வீடியோ. இந்த டஸ்கரை பார்த்து அந்த டஸ்கராக இருக்குமோன்னு தான் நமக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு. பட் இந்த டஸ்கர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமாக சைலண்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த டைமில் ஒரு 2-3 கார் நின்று பார்த்துட்டு இருந்தது. பெருசாக எதுவும் அட்டாக் பண்ணல. பட் இந்த டஸ்கரோட ஷேப் சைஸ் பார்த்திங்கன்னா ரைட் சைடு டஸ்கர் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பொதுவாக டஸ்கரை வந்து அதோட சைஸு, ஷேப்பு, ஆங்கிள் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு யானையை வந்து அதோட டஸ்க்கை வச்சு நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் கண்டிப்பாக. அது போக காதோட ஷேப்பு, காதில் ஒரு சில இடத்துல வந்து ஹோல்லாமே க்ரியேட் ஆகும். அதை வச்சும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. அது போக வாலில் இருக்கிற முடி, ஒரு சில டைம் தலையில் ஹேர் க்ரோத்தை வச்சு எல்லாமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது போக உடம்பு சைஸு, ஷேப்பு இதெல்லாம் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளால் இன்னொரு எலிஃபெண்ட் குரூப்பு, இது வந்து டஸ்கர் கிடையாது, ஃபீமேல் எலிஃபெண்ட்ஸு 2 நின்றுட்டு இருந்ததுங்க. நம்மளால் ஒன்று தான் பக்கத்தில் பார்க்க முடியுது, இன்னொன்று புஷஸ்குள்ளாக இருந்தது, நம்மளால் கிளியராக பார்க்க முடியல. அது போக இன்னொரு சிங்கிள் ஃபீமேல் எலிஃபெண்ட்டை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு கொஞ்ச நேரத்துலேயே. பந்திப்பூர் சஃபாரி ஆஃபீஸ் வந்துட்டோம்.
நைட் ஃபவுண்டில் பயங்கர ரஷ்ஷுங்க. சண்டே. பந்திப்பூர் சஃபாரி பார்த்தீங்கன்னா காலையில் 9:30க்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஆஃப்டர்நூன் 2:30 போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு டைம் இருந்ததுனால இடையில மசனகுடி வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஒரு 2:30 போல் பஸ் சஃபாரி ட்ரை பண்ணோம். அந்த சஃபாரியில் நம்மளால டைகர் பார்க்க முடியல. நம்மளால் எலிஃபெண்ட்ஸ் குரூப் தான் பார்த்தோம். ஒரு எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா பாண்டில் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தது. வேறு லெவல் சைட்டிங்கு. அரௌண்ட் 4:30 போல் நம்ம ஜிப்சி சஃபாரி ட்ரை பண்ணோம். நமக்கு கிடச்சிது. 4:45 போல் சஃபாரி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சஃபாரியில் தாங்க நம்மளால் டைகர் பார்க்க முடிஞ்சிச்சு. வேறு லெவல் சைட்டிங்கு. டைகரு காரு வந்ததுக்கப்புறம் டைகர் வந்து பாண்டில் தண்ணியில் இருந்தது எந்திரிச்சு போச்சு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து அது ஃபன் பண்ணி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப க்ளோஸ் சைட்டிங்கு. ஷிவ், பந்திப்பூர் சஃபாரி எல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. டைகர் இன்னைக்கு சைட் ஆச்சு. ஓகே, இப்போ நம்ம எப்படி போகிறோம் தெரியுமா? ரிட்டர்னு சத்தியமங்கலம் வழியாக போக போகிறோம். திம்பம், பண்ணாரி, அப்புறம் திருப்பூர். நம்ம பந்திப்பூரில் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:40 ஆயிடுச்சுங்க. நம்ம போகும்போது நல்லா இருட்டாயிரும். திம்பம் அந்த ரோடு. நம்ம முடிஞ்சால் ஏதாவது அனிமல் சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம 2 ஈவினிங் சஃபாரி பண்ணணுன்னு வெயிட் பண்ணி ஒரு வழியாக டைகரும் சக்ஸஸ்ஃபுல்லாக சைட் பண்ணிட்டோம். இப்போ ரிட்டன் போகிறதுக்கு இன்னொரு சேலஞ்சுங்க. இந்த டைம்ல இது நம்ம போறக்குள்ள இருட்டாயிரும். அப்ப நிறைய எலிஃபென்ட்ஸ், நிறைய அனிமல்ஸ்லாம் வரும். இப்போ நம்ம பந்திப்பூர்லேருந்து குண்டல்பேட் போகிற ரோட்டில் இருக்கிறேங்க. நல்லா இருட்டாயிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயே 7 o'clock ஆயிடுச்சு. நம்ம எங்கேயும் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. பண்ணாரி இறங்கிட்டு தான் அடுத்த வேலை. குண்டல்பேட் பக்கம் வந்தாச்சுங்க. ஒரு 2 kilometer போய் ரைட் எடுக்கணும். திருப்பூருக்கு மேப் போட்டால் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஊட்டி வழியாக டைரெக்ஷன் காமிச்சது. நாங்கள் இது இந்த கட்டை மிஸ் பண்ணிட்டுன்னு என்னமோன்னு டவுட் ஆகிடுச்சுங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 39 kilometer போகணுங்க. அதுக்கப்புறம் ரைட் என்னம்னா இந்த சாம்ராஜ் நகர் பைபாஸ் இது கனெக்ட் ஆயிருங்க. டேரக்ட் ஸ்ட்ரெயிட் ரோடு பண்ணாரிக்கு. இந்த ரோடு கொஞ்சம் டஞ்சனாக இருக்குங்க. பார்த்து தான் போகணும். 30 kilometer. இடையில ஒரு 10 kilometer தான் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக டேமேஜாக தான் இருக்கும். ரோடு ரொம்பவுமே டேஞ்சருங்க. பஸ்காரங்களாம் ஃபுல் ரோடையும் எடுத்துகிட்டு எகுதல சல்லுன்னு வராங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நின்று போகிறது பெஸ்ட்டுங்க.
ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக்ங்க. குண்டல்பேட் டு சாம்ராஜ் நகர் கனெக்ட் ஆகிற ரூட்டுங்க. நடுவில் கோயிலுங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் கோயில் இருக்கும். ஸோ வரும்போது ரைட் எடுத்து வர மாதிரி இருக்கும். கோயில் இங்கே இடத்துல ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் சேம் ரோடு தாங்க. இந்த ரோட்டில் சைடே எடுக்க முடியலங்க. சைடு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டங்க. இந்த இதுக்கெல்லாம் 2 வீலர் நிறையா வந்துகிட்டே இருக்குது. வெஹிக்கிள்ஸும் நிறையா வருது. நமக்கு இந்த ரோட்டில் வந்து கண்டிப்பாக டைம் எடுத்துக்குவோம். நம்ம ஒரு 31 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறோம். பார்த்து தான் போகணும். 2 வீலர் நிறையா வராங்க. இன்னொரு 3 கிலோமீட்டர் போனால் நம்ம அந்த மைசூர் ரோடு பிடிச்சிடலாங்க. மைசூர் டு பண்ணாரி ரோட் சிங்கிள் ரோடு தாங்க. கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஃபாரஸ்ட் ரூட்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் நல்லா இருக்கும் ரோட்டில். பாலம் வந்துருச்சுங்க. அதில் ரைட் எடுத்தோம்னா மைசூர் டு பண்ணாரி ரோடு வந்து ஜாயின் பண்ணிடுவோம். நஞ்சன்கோட்லேருந்து திம்பம் போகிற ரோடுங்க. ஜாயின் பண்ணியாச்சு. நேர் ரோடு தாங்க. இந்த ரோட்லலாம் பார்த்திங்கன்னா நடுவில் இந்த லைன் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபாக போய்க்கலாம். அந்த ஒரு 31 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா சென்டரில் எந்த லைனுமே கிடையாது. சிங்கிள் ரோடுங்க. எதுக்கெல்லாம் வண்டி வந்தாலே நம்ம வெளியே விடுறது கொஞ்சம் கஷ்டங்க. அந்த மாதிரி ரோடு 2 வண்டி கரெக்டாக போகலாம். ஏதாவது 2 வீலர்லாம் வந்துச்சுன்னா ரிஸ்க்கு. ஃபாரஸ்ட் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கெல்லாம் வில்லேஜஸ் இருக்குங்க. இங்கே கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டி தான் ஆக்சுவல் ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட். ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நைட்டில். இன்னும் பண்ணாரிக்கு ஒரு 41 கிலோமீட்டருங்க. ஓரளவுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சு.
செக் போஸ்ட் தாண்டிட்டேங்க. அடுத்து தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட் ஒன்று வரும். தமிழ்நாடு செக் போஸ்ட். இனிமேல் தான் ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட். பண்ணாரி போக வரைக்கும் நல்ல ஃபாரஸ்ட். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கர்நாடகா ஃபாரஸ்ட். சின்ன ஃபாரஸ்ட். இதுதான் மெயின் ஃபாரஸ்டா? அதுவும் ஃபாரஸ்ட் ரோடு தான். அங்கேயும் ஒரு சில டைம் எலிஃபென்ட் நிற்கும். நிறைய அனிமல்ஸ். இது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற தமிழ்நாடு ஃபாரஸ்ட். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ். நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம ஒரு வெஹிக்கிளை சைடு எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம். அந்த டைமில் தான் நம்ம ரைட் சைடில் ஓரமாக நின்றுட்டு இருந்ததுங்க, சாட்சி பொசிஷனில். எலிஃபெண்ட்டுங்க. ஒரு வண்டியை சைடு எடுக்கலான்னு பார்க்கும்போது ரைட் சைடில் கருன்னு நிற்கிதுங்க. பெரிய யானை. ஆசனூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நெட்டு கிடைக்காது இங்கெல்லாம், டவர் இருக்காது. நெட்வொர்க் இருக்காது. கூகுள் மேப்லாம் வராது. போட்டு வச்சதே கட் ஆயிடுச்சு. மூங்கில். நான் இங்கே ஆசனூர் வில்லேஜ். இதுக்கப்புறம் திம்பம்க்கு அப்புறம் சுத்தரங்கம்னா பண்ணாரி. கொஞ்ச நேரம் எல்லாமே ஃபாரஸ்ட்டு, பட் உள்ள வில்லேஜ். அவுட்டர் கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஃபாரஸ்ட். காட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு வில்லேஜ். கொஞ்சம் இதுக்கப்புறம் இப்போ யானை பார்த்தோமே. ஆமாம், இதுக்கப்புறம் திரும்பவும் ஃபாரஸ்ட் வரும். திரும்பவும் இது வந்து இதுன்னு நினச்சேன். ஆசனூர் செக் போஸ்ட்லாம் தாண்டியாச்சுங்க. திம்பம் போயிட்டுருக்கோம். திம்பம் ஏறிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்க வேண்டியதாக பண்ணாரி. 27 ஹேர்பின் பென்ஸுங்க. இப்போ மேலே ஏறிட்டு இருக்கோம். திம்பம் வரைக்கும் கொஞ்சம் தூரம் மேலே ஏறும். பட் அதுக்கப்புறம் தான் மெயின் மேட்ரு. இப்போ திம்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மேலே ஏறும். திம்பம் ஏறிட்டு சடனாக அப்படியே 27 ஹேர்பின் பெண்டு அப்படியே கீழே இருக்கும் பண்ணாரிக்கு. இந்த சைடு ஒரு சின்ன மேடு, இந்த சைடு தான் பள்ளம் அதிகமாக. டைம் 8:40 ஆயிடுச்சுங்க. திரும்ப வந்துட்டோம். தாண்டியாச்சு. லெப்பார்ட் கிராசிங் ஜோன். ஆமாம், கொஞ்சம் தூரம் போய் தான் 27 சுற்று வரும். 27 27 ஹேர்பின் பென்ஸ். அதெல்லாம் வேணாம், கம்மன் சுற்று வந்துட்டோம். இதுதான் 27.
மேலே இருக்கும்போது இதெல்லாம் லாஸ்ட்டு, கீழே இறங்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு. தலைகீழாக நம்பர் இருக்கும், 27, 26, 25. அதுக்கப்புறம் மேலே எந்த வண்டியும் விட மாட்டாங்க. முன்னாடியே வந்துமா? மோஸ்ட்லி இந்த டைமில் கீழேருந்து எந்த லாரியும் வரக்கு வாய்ப்பு கம்மி. லாரி மேலே வராது, சின்ன காருக்கு தான் வரும். ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த டைமில் நிறைய அனிமல்ஸ்லாம் வரும்ல, எலிஃபென்ட்லாம் சின்ன வண்டிக்கு தான் வரும் மோஸ்ட்லி. ஆப்போசிட்டில் லைட் வெளிச்சத்தை வச்சு வண்டி வருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க எழுதியிருப்பாங்க. சைடு எடுக்கலாம்னு நினைக்கும் போது தான் நம்ம யானை இருந்ததை நோட்டீஸ் பண்ணோம். அதில் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்காது, லெஃப்ட்லேயே போயிருந்தோம். பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இன்னும் 9 o'clock 6 minutes இருக்குங்க. லைனாக வண்டி வந்துட்டே இருக்குங்க. யானைக்கேன்னு இருக்குன்ட்டு எல்லாம் ஹை பீம் போட்டு வராங்க. எலிஃபென்ட் இருந்தால் தெரியாது. மோஸ்ட்லி நிறைய வண்டி ஃபுல் லைட்டை போட்டு தாங்க வராங்க. பண்ணாரி செக் போஸ்ட் வந்துட்டாங்க. நம்ம 9 o'clock ஃபுல்லாரையும் வந்துட்டோம். பண்ணாரி வந்தாச்சுங்க. நம்ம நைட் டைமில் ஃபஸ்ட் டைமாக பந்திப்பூர்லேருந்து பண்ணாரி வரைக்கும் டீப் ஃபாரஸ்ட் வழியாக வந்திருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்லேருந்து பண்ணாரி செக் போஸ்ட் வரைக்குமே டீப் ஃபாரஸ்ட்டுங்க. எலிஃபென்ட் பார்த்தோம் வரும்போது. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye.